25 ஏப்ரல் 2023 மகாராஷ்டிரா மாநிலம் சந்திரபூர் நகர். அங்க இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை செஞ்சுன்னு வந்த 45 ஏஜ் ஆன ஹெட் கான்ஸ்டபிள் நக்குல் வழக்கம் போல அந்த நாளும் டியூட்டிக்கு டைமோட கிளம்பினாரு. ஆனா அந்த நாள் மட்டும் வேற மாதிரி இருந்துச்சு. வீட்ல இருந்து வெளியே வந்த உடனே அவருக்கு ஒரு விதமான பதட்டம், சொல்ல முடியாத பயம், மனசுக்குள்ள ஏதோ சரியில்லாத உணர்வு. அதை பொருட்படுத்தாம தன்னைத்தானே சமாதானப்படுத்திட்டு அவரோட டியூட்டி இருந்த கலெக்டர் ஆபீஸ்க்கு கிளம்புறாரு. ஆனா அவரது வாழ்க்கையில அந்த நாள் கடைசி நாளா ஆகும்னு அவருக்கே தெரியாது. பில்டிங்கோட கிட்ட போகும்போது மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. பக்கத்துல இருந்தவங்க உடனே அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போறாங்க. ஆனா டாக்டர் எவ்வளவு முயற்சி பண்ணியும் அவரை காப்பாற்ற முடியாம போயிடுது. நக்குல் இறந்து போயிடுறாரு. இந்த விஷயத்த அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அவரோட மனைவி, அவரோட 19 வயசு பொண்ணு ஆர்யா, 2 பேரும் மனசுடைஞ்சு போறாங்க. சில மணி நேரத்துக்கு முன்னாடி சிரிச்சு பேசிட்டு கிளம்பின அப்பா இப்போ உயிரோடவே இல்லாம கிடக்கிறாரு. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல இது நேச்சுரலான மரணம் அப்படின்னு ரிப்போர்ட் வந்துச்சு. அதனால ஃபேமிலில எந்த சந்தேகமும் இல்லாம இறுதி சடங்க முடிச்சு வைக்கிறாங்க. நக்குல் தன்னோட மகள் ஆர்யா மேல ரொம்ப பாசமாவும் பாதுகாப்பாவும் வளர்த்தாரு. அதனால போலீஸ் துறையில நக்குல் ஆன் டியூட்டியில இறந்து போனதால போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அந்த வேலைய ஆர்யாவுக்கு கொடுக்க ட்ரை பண்ணாங்க. அதே வருஷம் ஆர்யா லவ் பண்ண ராஜேஷ் என்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறா. எல்லாம் சாதாரணமா போயிட்டு இருந்துச்சு. ஆனா 3 வருஷம் கழிச்சு மார்ச் 2026 இந்த கதை முழுக்க தலைகீழா மாறுச்சு. ஒரு நாள் ராஜேஷ் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியான கம்ப்ளைண்ட கொடுக்கறான். அது என்ன தெரியுமா? 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நக்குலோட மரணம் அது ஒரு இயல்பான மரணமே இல்ல, அது ஒரு கொலை அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட போலீஸ் ஷாக் ஆயிட்டாங்க. உடனே அங்க இருந்த போலீஸ் என்னாச்சு, உண்மைய சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. நக்குல் வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவரோட பொண்ணு ஆர்யா அவருக்கு ஒரு மில்க் ஷேக்க கொடுத்திருக்கா. அந்த மில்க் ஷேக்கு சாதாரணமான மில்க் ஷேக் இல்ல, அதுல விஷம் கலந்துருந்துச்சு. அத கலந்தது வேற யாரும் இல்ல, அவரோட சொந்த பொண்ணு ஆர்யா தான். ஏன் ஒரு மக இப்படி செய்ய என்ன காரணம்? நக்குல் ஆர்யாவோட ஆக்டிவிட்டிஸ் சேஞ்ச் ஆகுறத கவனிக்க ஆரம்பிச்சாரு. அவ எப்போ பார்த்தாலும் போன்ல பேசிட்டே இருந்திருக்கா. ஒரு நாள் அவ ஒரு பையனை மீட் பண்ணதும் அவர் பார்த்திருக்காரு. அதுல இருந்து நக்குல் ஆர்யா மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சாரு. ஒரு அப்பாவா அவரு ரொம்ப வருத்தப்பட்டாரு. அதனால அவளுக்கு நிறைய கட்டுப்பாட விதிச்சாரு. ஆனா அது ஆர்யாவுக்கு கட்டுப்பாடு மாதிரி இல்ல, ஜெயில் மாதிரி இருந்துச்சு. அவளோட கோபம் அது மெதுவா ஒரு ஆபத்தான முடிவா மாறுச்சு. ஆர்யா லவ்வரோட சேர்ந்து ஒரு பிளான போடுறா. நீ ஒரு விஷயத்த வாங்கி கொடுக்கணும், ஆனா அதை சாப்பிட்ட அப்புறம் அது நேச்சுரலான மரணம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு ராஜேஷ் கிட்ட அவ சொல்றா. ராஜேஷ் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு கிட்ட அந்த மாதிரியான ஒரு ஆர்யா அதை வாங்கி மில்க் ஷேக்ல கலக்கி அவளோட அப்பாவுக்கு கொடுக்கறா. அதுவே நக்குலோட கடைசி ட்ரிங்க். இதுக்கு பின்னாடி இன்னொரு காரணமும் இருந்துச்சு. அது நக்குலோட மரணத்துக்கு பின்னாடி கிடைக்க இருந்த போலீஸ் வேலை. ஒரே அம்புல 2 இலக்கு, அதாவது காதல் பிளஸ் வேலை. இதெல்லாம் தெரிஞ்ச ராஜேஷ் 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த உண்மையை ஏன் வந்து சொல்லணும்? 3 வருஷமா இந்த உண்மை யாருக்குமே தெரியாது. ஆனா 2026ல ராஜேஷ் போலீஸ் கிட்ட எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டான். ஏன்னா ஆர்யாவுக்கு அவ ஆசைப்பட்ட மாதிரியே போலீஸ்ல வேலை கிடைச்சது. ஆர்யா கையில காசு சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே ராஜேஷ மதிக்கவே இல்லை. அடிக்கடி சண்டை. அதனால அவங்க 2 பேருக்கும் இடையில
காதல் வெறுப்பா மாறிச்சு. கண்டினியூவா கடந்த 1 வருஷமா அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டு இருந்தாங்க. இதனால ராஜேஷ் நான் அழிஞ்சா நீயும் அழியணும் அப்படின்ற மனநிலைமைக்கு அவன் மாறுறான். அதனால தான் அவன் உண்மைய வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தான். கடைசியா போலீஸ் ஆர்யாவையும் ராஜேஷ் அப்புறம் இதுக்குள்ள சம்பந்தப்பட்ட எல்லாரையும் கைது செய்யறாரு. இவங்களை கைது செஞ்சு கோர்ட்ல ஒப்படைக்கிறாரு. இவங்க எல்லாருக்கும் மரண தண்டனை விதிக்கப்படுது. இந்த கதை என்ன சொல்லுது தெரியுமா? அளவுக்கு மீறிய ஆசை, கட்டுப்பாடற்ற உணர்ச்சி, இந்த ரெண்டும் சேர்ந்தா ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு போக முடியும் அப்படின்றதுக்கான உதாரணம் இந்த கதை. அடுத்த ஸ்டோரியில உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் அஸ்வின்.